ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராப் வந்து பார்த்திங்கனாக்கா ஹாலோ செல் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மொத்த ட்ராப்பில் இது ரொம்ப ஃபேமஸான ட்ராப் ஆக்சுவலாக. இது வந்து குயின்ஸ் பான் ஓப்பனிங்கில் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஒயிட்டுக்கான வின். ரொம்ப நிறைய ட்ராப்ஸ் நம்ம பிளாக்கோட வின் வந்து பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட்டுக்கான வின்னு. ஒயிட் D4 ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பிளாக் D5 ரிப்ளை பண்ணுவாங்க, அப்போ E4. இது வந்து பிளாக்மா டைமர் கேம்பிட்னு சொல்லுவாங்க. ஒரு பானை நம்ம வந்து கேம்பிட் பண்ணுறோம். இப்படி கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நைட் C3 டெவலப் பண்ணி இந்த பானை அட்டாக் பண்ணுறோம். பிளாக் என்ன பண்ணுறாங்க, அதே போல் நைட்டை டெவலப் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இப்போது இன்னொரு பானை நம்ம கேம்பிட் பண்ணுறோம் F3ல். அவங்க கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ குயினால் ரீகேப்சர் பண்ணுறோம். இப்போ இந்த பொசிஷனை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா திரும்ப D4ல் ஒரு பானை கேம்பிட் பண்ணுறோம். ஸோ குயின் வந்து இங்கே D4 கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பிஷப்பை டெம்போவோட குயினை அட்டாக் பண்ணி டெவலப் பண்ண போகிறோம். குயின் வந்து வந்தோம் எங்கேயாவது போய் எதையாவது எக்ஸ்ட்ரா கேப்சர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு குயின் B4 போயிட்டு இந்த B2 பான் வீக்காக இருக்குது, அதை நம்ம அட்டாக் பண்ணலாம் நினச்சாங்கன்னா நம்ம குயின் சைடு வந்து கேன்சல் பண்ண போகிறோம். இப்போ என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிறைய பீசஸ் நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். பட் இங்கே வந்து பிளாக் வந்து பானை கேப்சர் பண்ணுற அந்த நேரத்தில் நிறையா டைம் வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரூக் வந்து இப்போ D5ல கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் இந்த மூவே பார்க்குறதுக்கு பிளெண்டர் மாதிரி தெரியும், ஏன்னா குயினும் ரூக்கும் ஒரே லைனில் இருக்குது. அப்போ பிஷப்பை வந்து G4ல் போட்டு ஸ்கீவர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே ஒரு ப்ரில்லியண்ட்டான குயின் சாக்ரிஃபைஸ் வந்து பண்ண போகிறோம். குயின் இன்ட்டு G4 கிடையாது, அதுக்கு பதில் நம்ம நைட் டு B5. இப்போது இந்த ட்ராப் தெரியாதவங்க குயினையே கொடுத்துட்றாங்க அப்படின்னு நினச்சவங்க குயின் இன்ட்டு F3 அடித்தாங்க அப்படின்னு சொன்னால் தென் நைட் டெக்ஸ் C7 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செக்மேட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி போர்டில் வேறு ஏதாவது உங்களுக்கு ட்ராப் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா அந்த ட்ராப்போ இல்லை அந்த மாதிரி கான்செப்ட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் இந்த போர்டில் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராப்பில் பார்க்கலாம்.